வள்ளியை பெற முருகன் எடுத்த முயற்சி ஒரு திரைப்படத்தை விட ருசிகரமானது. வாருங்கள் இந்த காதல் கலந்த கதை கேட்கலாம். முருகன் யுத்தம் செய்பவன், சிவன் பார்வதி தேவியின் புதல்வன் ஆவான். ஆனா ஒரு பக்கம் காதலின் கடவுளும் தான். வள்ளி வேடர்களின் மகளாக பிறந்தவள், வேட்டையாடும் காடுகளுக்கு நடுவே வளர்ந்தவள். ஆனாலும் மனதுக்குள் ஒரு தெய்வீக காதல் ஆசை இருந்தது. அந்த ஆசைக்கே பதிலாக முருகன் வந்தார். முருகன் முதலில் வேடனாக வந்து வள்ளியை அணுகினார். பிறகு முருகன் பழங்களை விற்பவராகவும் மாடு பிடிக்கும் வேடனாகவும் வந்தார். கடைசியில் விநாயகரை யானை வடிவில் அனுப்பினார். வள்ளி பயந்து ஓட முருகனிடம் ஒளிந்து நிமித்தமாக காதலிக்கிறார். வள்ளி முருகனை ஏற்கிறார். இருவரும் திருமணம் செய்கிறார்கள். இது இருமனத்தோடு நடைபெற்ற காதல் திருமணம். அந்தரங்கமான உணர்வுகளின் வலிமை. இப்போதும் திருத்தணிகை, திருப்பரங்குன்றம் போன்ற தலங்களில் இந்த காதலின் நினைவு போர்க்காலத்தில் நிலைக்கின்றது. இதுவே முருகனின் அனுகிரக சக்தியும் அன்பின் உச்ச நிலையும். ஒரு தெய்வம் மனிதனாகி பிறந்து மனித காதலாக உணர்ந்து நம் காதலுக்கும் ஒரு தெய்வீக அச்சு போட்டான். அவன்தான் முருகன். ஓம் சரவண பவா. கமெண்ட்ல வள்ளி முருகானை எழுதி உங்க பக்தியை பகிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.